கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அபிராமி எல்லாரும் குடும்பத்தோட வேற ஒரு வீட்ல வந்து பால் காய்ச்சிட்டு இருக்காங்க. தீபாவை தான் பால் காய்ச்சி சொல்றாங்க. தீபாவும் பால் காய்ச்சி எடுத்துட்டு வராங்க. அவங்க கையிலேயே பொறுப்பு கொடுக்கறதாவும் அபிராமி கேட்கறாங்க. இந்த பொறுப்பு கவனிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. நீங்க இருக்க வரைக்கும் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க தீபா. பால் காய்ச்சி பால் சாப்பிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது அபிராமி கேட்குறாங்க, காதுக்கு குளிர்ச்சி உன்னோட குரல் கேட்கணும் போல இருக்கு. இந்த வீட்டில் தெய்வீகம் நிறைஞ்சிருக்கு, சாமி பாட்டு ஒன்று பாடுன்னு கேட்குறாங்க. தீபாவும் மறுப்பு இல்லாமல் சரின்னு சொல்லி பக்தி பாட்டு பாடுறாங்க. முடிச்சதும் அங்கேருந்து எல்லாருமே சந்தோஷமா கை தட்டுறாங்க. உன்னோட குரல் ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்குமா, கேட்க கேட்க நல்லா இருக்கு, இன்னும் நீ மேலும் மேலும் வளரணுங்கிறாங்க அருணாச்சலம். வெளியில் நிற்கிற மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம் தீபா உன்னோட குரல் கேட்கறக்கு இனிமையாக இருக்குது, பாட்டும் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து எல்லாருமே பாராட்டி பேசுகிறாங்க. ஆனால் தீபாவோட குரலையோ பாட்டையோ காட்டி கேட்க முடியாமல் அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக ரியா மட்டும் மனசு அப்படியே வயிறெல்லாம் எரிஞ்சு நிற்கிறாங்க. எப்படியாவது சாயங்காலம் நடக்க போகிற இந்த ஃபங்க்ஷனை தடுக்கணுமே, ஐஸ்வர்யா கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்ட்டு ரியா அந்த பக்கம் போயிடுறாங்க. அபிராமி கேட்குறாங்க, தீபா உன் புருஷனுக்கு நீ என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு அத்தை இன்னும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, இன்னைக்கு தான் போய் வாங்கணுங்கிறாங்க. அப்படியா, கார்த்திக்கு பிடிச்ச மாதிரி நல்ல கிஃப்டாக வாங்கிடு அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திகிட்டையும் தீபாவுக்காக கல்யாண நாளுக்கு நீ கிஃப்ட் வாங்கிட்டியாங்கிறாங்க. இன்னும் இல்லைம்மா அதை பற்றி யோசிக்கல, இனிமேல் தான் பார்க்கணுங்கிறாங்க. தீபா தம்பிக்கு நீ என்ன கிஃப்ட் கொடுக்க போற அப்படின்னு கேட்குறாங்க மைதிலி. அவருக்கு பிடிச்ச மாதிரி என்னைக்கு நினைவில் இருக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட்டை வாங்குறீங்கிறாங்க. வெக்கப்படுறாங்க தீபா. ரகசியமாக வச்சிருந்து புருஷனுக்கு மட்டும் தெரியாமல் கொடுப்பாளா இருக்கும். அடியே இந்த வெக்கத்தையெல்லாம் இன்னும் கொஞ்சம் பாக்கி வையிடி, சாயந்தரமா கார்த்திக் கல்யாண ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்கிறாங்க. இதை கேட்டு தீபா இன்னமும் வெக்கப்படுறாங்க. அட போங்கக்கா, உங்களுக்கு எப்பவும் கலாய்க்கிறதா வேலையா போச்சுன்ட்டு போறாங்க. தீபா கிஃப்ட் வாங்கலான்னு ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. அங்கே ரம்யாவும் கிஃப்ட் வாங்கிட்டு அவங்க திரும்புறாங்க. இந்த பக்கம் தீபா, தீபா இங்கே என்ன பண்ற அப்படின்னு ரம்யா கேட்க, ஏய் நீ எங்கேயா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் கிஃப்ட் வாங்கலான்னு வந்தேங்கிறாங்க. நானும் கிஃப்ட் வாங்க தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க தீபா. எது நீயே கிஃப்ட் வாங்குறியா, உனக்கு தாண்டி ஃபங்க்ஷன்னு கேட்குறாங்க ரம்யா. நான் என்னோட ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் எடுக்கிறேங்கிறாங்க தீபா. ஓ ஹஸ்பண்டுக்கு கிஃப்டா, ஆச்சரியமா இருக்குடி, என்னடி எடுக்க போறேன்னு கேட்குறாங்க. இனிமே தான் பார்க்கணுங்கிறாங்க. அப்படியா, சரி பாரு பாருன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. தீபா கிட்ட லவ்வா பகிர்ந்துகிட்ட ரம்யா அவங்களோட ஃபோட்டோவையாவது தீபா கிட்ட காட்டியிருக்கலாம், இல்லைன்னா தீபாவாவது இதுதான் என் வீட்டுக்காரன்னு ஜோடி ஃபோட்டோவை ஏதாவது எடுத்து காட்டியிருக்கலாம். அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு இப்படியே ஓட்டிட்டு இருக்கிறாங்க. என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒன்று ஹெப்ட் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேங்கிறாங்க. அப்படியா, அப்படின்னா நான் அதை பார்த்தே ஆகணுங்கிறாங்க ரம்யா. இல்லை அது சஸ்பென்ஸ் அப்படிங்கிறாங்க. என்னடி பெரிய வெயிட்டாக தான் இருக்கும் போல இருக்குதே அப்படிங்கிறாங்க ரம்யா. ரம்யாவும் தீபாவும் நல்லா ஜாலியாக கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. தீபா உண்மையவே சொல்லலை, அவங்க போய் ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வராங்க. ரம்யாவும் தீபாவும் சேர்ந்து வர்றாங்க. இது ஐஸ்வர்யா அங்கேருந்து கவனிச்சிடுறாங்க. ரம்யாவையும் தீபாவையும் எப்படி பிரிக்கிறதுன்னு அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரம்யா ஃபங்க்ஷனில் நேரமே கலந்துக்கொடின்னு சொல்லி தீபா சொல்லிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக நேரமே நான் வராமலா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அங்கிட்டு போகிறாங்க. தீபா கார்த்தியோட வெட்டிங் டே சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அங்கே ரம்யா வந்துட்டு இருக்காங்க. கார்த்தியும் தீபாவையும் ஜோடியா பார்த்ததும் ரம்யாவோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம எபிசோட்ல பார்க்கலாம்.